பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலிபாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசினார். வளைகுடா நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்தார். ரம்ஜான் பண்டிகை சமூகத்தில் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை வளர்த்து வளமான நாட்டை உருவாக்கும் பணியில் ஒற்றுமையை வலுப்படுத்தட்டும் என கவர்னர் ஆர்.வி. ஆர்லேக்கர் வாழ்த்தினார். ரம்ஜான் முடிவுக்கு வந்ததற்கான அறிகுறியாக பிறை சந்திரன் நேற்றிரவு தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் முஸ்லிம்கள் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு நிர்வாக காரணங்களுக்காக மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தேர்வுகள் நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது.